ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் பிரவீன். நாம இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். அப்புறம் எப்பயும் போல வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஏதோ ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒருத்தன் அங்க இருந்த ஒரு சில வாரியர்ஸ் கிட்ட எல்லா பொருட்களுமே சீக்கிரமா பேக் பண்ணுங்க, நாம வந்து இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்லியிருப்பான். அந்த டைம் இவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு ஒரு சிவப்பு மடிக்காரன் இவனை பார்த்து, ஆனா ஃபர்ஸ்ட் எல்டர் இன்னமே இங்க வரல, அவர் எப்ப வருவாருன்னு கேட்டிருப்பான். அதுக்கு அவனுமே நான் என்ன நினைக்கிறேன்னா அவர் வந்து கண்டிப்பா ரொம்ப தூரமா தான் போயிருக்கணும். மேபி எனக்கு தெரிஞ்சு அவர் திரும்ப வரதுக்கு எப்படி ஒரு 1.5 நாளாவது ஆகலாம்னு சொல்லியிருப்பான். இவன் சொன்னதை கேட்டுட்டு அந்த சிவப்பு மடிக்காரனே அவர் வந்து திரும்ப வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுதுன்னா கண்டிப்பா அவர் வந்து அவரோட ஒரு சில சொந்த காரணங்களுக்காக தான் வெளியே போயிருக்கணும்னு சொல்லியிருப்பான். இந்த பைபிள சொன்னதெல்லாம் கேட்டுட்டு உடனே அவனுமே அப்ப அவர் எங்க போயிருக்காருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க, அதுக்கு அந்த சிவப்பு மடிக்காரனும் கண்டிப்பா அவர் வந்து மறுபடியும் லஞ்சம் வாங்குறதுக்காக தான் போயிருப்பாருன்னு சொல்லியிருப்பான். அதோட மட்டும் இல்லாம நாம வந்து டிமானிகல்ட்டோட பேஸ் பக்கத்துல இருக்கோம். அப்படி இருக்கப்ப நம்மளால இங்க இருந்து எஸ்கார்ட் பண்ணி போறது ரொம்பவே கஷ்டம்னு சொல்லியிருப்பான். இந்த பைபிள சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அவன் எல்லாம் பயங்கரமா காண்டாயிருப்பான். அப்பதான் அவனுமே அவனை பார்த்து ஃபர்ஸ்ட் எல்டர் வந்து அவரோட மதரோட கிரேவுக்கு ரெஸ்பெக்ட் பண்றதுக்காக போயிருக்காரு. அதோட நம்ம அலையன்ஸ்ல இருக்கவங்க நீங்க வந்து எதுக்காக ஜாங்சில வந்து ஸ்டே பண்ணீங்கன்னு கேட்டாங்கன்னா அவங்க கிட்ட வந்து நீ இப்படித்தான் சொல்லணும்னு சொல்லியிருப்பான். உனக்கு நான் சொல்றது உனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த சிவப்பு முடிக்காரனே எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சுன்னு சொல்லியிருப்பான். அப்பதான் அவனுமே அவனை பார்த்து நாம எல்லாருமே ஃபர்ஸ்ட் எல்டருக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கப்ப அவரை பத்தின சீக்கிரட்டை வெளியே கசைய கூடாது. ஒருவேளை அவரை பத்தின சீக்கிரட் எல்லாம் வெளியே தெரிஞ்சு ஏதாச்சும் பிரச்சனை அவருக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா அது வந்து நமக்குமே பிரச்சனையா மாறும். அதனால நாம வந்து எப்பயுமே கவனமா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். அந்த டைம்னு பார்த்து அந்த சிவப்பு முடிக்காரனமே அந்த காட்டுக்குள்ள வந்து ஏதோ வினோதமா நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லியிருப்பான். இதை கேட்டுட்டு அவனுமே நான் பேசிக்கிட்டு இருக்கப்ப தேவையில்லாம டாபிக்கை மாத்தாதடான்னு சொல்லிட்டு அவனுமே பின்னாடி திரும்பி பார்த்திருப்பான். அங்க பார்த்தா அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு பயங்கரமான ஒரு புயலை அடிச்சுட்டு இருந்திருக்கும். இந்த பைபிளையுமே வாயை புலந்து பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் அந்த இடத்துல வந்துகிட்டு இருந்திருப்பான். அவன் வந்து அந்த ஒரு வேகத்துல அங்க அந்த காட்டுல இருக்க மரஞ்செடியெல்லாம் புடிங்கிட்டு போயிருக்கும். நம்ம பைபிளையும் வந்த வேகத்துக்கு ஒரு அட்டாக்க போட அந்த இடத்துல பார்த்தா ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் ஆக ஆரம்பிக்குது. நம்ம பையில அங்க இருந்த எல்லாத்தோட கதையுமே முடிச்சுட்டு அந்த கருப்பு முடிக்காரனோட கழுத்தை பிடிச்சி தூக்கி அந்த கெல்ட்டு பையன் எங்கடா போனான்னு கேட்க, அதுக்கு அவனுமே அவர் வந்து அவர் அம்மாவோட கலரைக்கு தான் போயிருக்காருன்னு சொல்லியிருப்பான். இதை கேட்டுட்டு நம்ம பையன் பயங்கரமா காண்டாயிருப்பான். நம்ம பையிலுமே அவனை பார்த்து ஒழுங்கா உண்மையை சொல்றியா இல்ல இங்கே அவனை போட்டு தள்ளிட்டுமான்னு கேட்க, அவனுமே எதுவுமே சொல்ற மாட்டான்னு தெரியல. உடனே நம்ம ஹீரோமே அவன் அங்கேயே போட்டு தள்ளிட்டு அந்த ஃபர்ஸ்ட் எல்டர் கண்டிப்பா அவனோட சபார்டினேட்டை தனியா விட்டுட்டு போக மாட்டான். அவன் வந்து இங்க தான் ஏச்சி இருக்கணும். அவனை வந்து நான் சும்மா விட மாட்டேன்னு நம்ம ஹீரோமே பயங்கர காண்டுல அவனோட ஸ்வாட டைட்டா பிடிச்சிக்கிட்டு அந்த ஃபர்ஸ்ட் எல்டர் பயங்கரமா கெட்டவத்துல திட்ட ஆரம்பிக்கிறான். அதோட அவனுமே அவரை பார்த்து டே ஜுங் இலியான் முட்டா பையிலே போன லைஃப்ல நீ வந்து என்னோட காலை வெட்டினப்ப எந்த அளவுக்கு எனக்கு வலிச்சிச்சோ அதே வழியை வந்து நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே வந்த வேகத்துல திரும்ப போயிருப்பான். அப்படியே கட் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் எல்டரும் அந்த காட்டு மிராண்டி பையிலையும் தான் காட்டுறாங்க. இவங்களுமே மலைக்கு மேல நின்னுக்கிட்டு அங்க இருந்த அந்த நடிங்க எல்லாம் அந்த வாரியர்ஸ் தின்னுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த ஃபர்ஸ்ட் எல்டருமே அதை பார்த்துட்டு இது வந்து ரொம்பவுமே அற்புதமா இருக்குதுன்னு சொல்லியிருப்பான். அப்பதான் அந்த காட்டு மிராண்டி பையில இந்த ஃபர்ஸ்ட் எல்டரை பார்த்து நீங்க வந்து அந்த கேப்டன் கிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்குனீங்களா அது என்னன்னு கேட்டிருப்பான். உடனே அந்த ஃபர்ஸ்ட் எல்டர் அவனை பார்த்து நீ வந்து அந்த கல்லாமட்டி ஜேடு ஸ்டோனை பத்தி தான் கேட்கறியா, அதை பத்தி நீ தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. ஒருவேளை அதை பத்தி நீ தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டனா அது வந்து ஒரு ட்ரெஷர்னு மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லியிருப்பான். இந்த ஆளு சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த காட்டு மிராண்டி பையிலுமே பயங்கர ஷாக்ல அப்பனா நீங்க வந்து உங்க ஹெவன்லி அலைன்ஸோட லீடர் வந்து போட்டு தரலான்னு பாக்குறீங்களான்னு கேட்டிருப்பான். அவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த பெருசுமே வாயில கை வச்சுட்டு ஊசுன்னு சொல்லிட்டு நீங்க கூட்டிட்டு வந்தா இந்த ஒரு மிருகங்கள் எல்லாமே எப்பயுமே பசியா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இந்த நரிங்களோட ஸ்ட்ரென்த்தை பார்க்கும்போது ஒரு ஸ்வாட்ஸ் மேன கூட அசால்ட்டா இதுங்களால போட்டு தள்ள முடியும். இந்த மிருகங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவுமே இம்ப்ரெஸ் ஆயிருக்குதுன்னு சொல்லியிருப்பான். அதோட அவனுமே நான் வந்து கேள்வி மட்டும் தான் பட்டிருக்கேன், ஒரு மிஸ்டரியான டெக்னிக் மூலியமா ஒரு சில மிருகங்களை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு. ஆனா நான் அதை இப்பதான் நேர்ல பாக்குறேன்னு சொல்லியிருப்பான். உடனே இந்த ஆளு சொன்னதை கேட்டுட்டு அந்த காட்டு மிராண்டி பையிலுமே அதோட பேர் வந்து கிரேட் பீஸ்ட் கிங் டெக்னிக். இந்த ஒரு டெக்னிக் மூலியமா மனிதர்கள் மட்டுமே அவங்களுமே ஈஸியா லேர்ன் பண்ணிக்க முடியும். அதோட அந்த மிருகங்களை யார் கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்களோட கை அசைவு மூலமாவே அவங்க என்ன நினைக்கிறாங்கிறத அதுங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லியிருப்பான். அதுக்கான காரணம் அந்த பீஸ்டுங்களை யார் கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்களோட சோல் அப்புறம் அப்பர் எனர்ஜி கோர் கூட அது வந்து கனெக்ட் ஆயிருக்கும். இதனால தான் அந்த பீஸ்டுங்களால அவங்களை யார் கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்களோட ஆர்டர் அதுங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு அவனுமே அந்த பெருசிட்ட சொல்லியிருப்பான். இதெல்லாம் கேட்டுட்டு அந்த பெருசுமே மனசுக்குள்ளார இந்த ஒரு மிருகங்களை எனக்கு சாதகமா பயன்படுத்திட்டேன்னா கண்டிப்பா என்னால அந்த ஹெவன்லி அலைன்ஸோட லீடர் பொசிஷனை ஈஸியா என்னால டேக் ஓவர் பண்ண முடியும்னு இவனுமே ஒரு ஸ்கெட்சை போட்டிருப்பான். அந்த டைம்னு பார்த்தா அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு வானாயி ஊழவோட இதை பார்த்துட்டு அந்த பெருசுமே ஏதாச்சும் தப்பா நடக்குதான்னு கேட்க, அப்பதான் அந்த காட்டு மிராண்டி பையிலுமே சொல்ல ஆரம்பிச்சிருப்பான். இந்த ஓனாயோட லீடர் வந்து பக்கத்துல எங்கேயும் இந்த டிமானிகல்ட்டோட வாரியர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்கிறத சென்ஸ் பண்ணிருக்குதுன்னு சொல்லியிருப்பான். அதோட அவனுமே எனக்கு சரியா சொல்ல தெரியல, அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேல இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பான். அப்பதான் இவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த பெருசுமே அப்பனா இதுக்கு முன்னாடி அந்த ஓனாய்ங்க எல்லாமே டிமானிகல்ட்டோட வாரியர்ஸ் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருக்குதான்னு கேட்டிருப்பான். அதுக்கு அந்த காட்டு மிராண்டி பையிலுமே என்ன சொல்லியிருப்பானா நாங்க வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த டிமானிகல்ட் மெம்பர்ஸ் வந்து மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ணோம். உண்மையை சொல்ல போனா அது வந்து அந்த அளவுக்கு
அளவுக்கு ஒரு மோசமான சாப்பாடு இல்லைன்னு சொல்லியிருப்பான். உடனே அந்த பெருசுமே அவனை பார்த்து உன்னுடைய ஓநாய்களால அவங்கள வந்து சமாளிக்க முடியுமான்னு கேட்டிருப்பான். அதுக்கு அந்த பயிலுமே எங்க ஓநாய்களால எல்லாத்தையுமே சமாளிக்க முடியும், ஆனா அதுல ஒரு சில பேர் மட்டும் தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இருந்தாலுமே பரவாயில்ல எங்களால ஈஸியா அவங்கள போட்டு தள்ள முடியும்னு சொல்லியிருப்பான். அப்பதான் அந்த பெருசுமே அவனை பார்த்து நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த ரத்த ஓநாய் கூட்டத்தோட சண்டையை பார்க்கணும்னு ஆசையா இருக்குது, அதனால உங்களால அந்த ஒரு சண்டையை காட்ட முடியுமான்னு கேட்டிருப்பான். அதோட மட்டும் இல்லாம இந்த ஒரு சண்டையை எவ்வளவு நேரத்துல உங்களால முடிக்க முடியும்னு கேட்க அதுக்கு அந்த ஓநாய் பைபிளையுமே இந்த சூரியன் வந்து அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவனுங்களோட சோழியை வந்து நான் முடிக்கிறேன்னு ஒரு மாதிரி டெரரா சொல்லியிருப்பான். அப்படியே கட் பண்ணா நம்ம டாங்க பையில தான் கட்டுறாங்க. நம்ம டாங்க பையிலுமே பயங்கர ஸ்பீடா அந்த இடத்துல வந்துட்டு இருந்திருப்பான். சடனா அவனுமே ஏதோ ஒன்று சென்ஸ் பண்ணிட்டு எல்லாருமே உடனே நில்லுங்கன்னு சொல்லியிருப்பான். அப்பதான் நம்ம டாங்க பையிலுமே இது வந்து டிமானிக் எனர்ஜி கிடையாது, இருந்தாலுமே இது வந்து ரொம்பவே கொடூரமா இருக்குது, அதோட இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு பிளட் ஸ்மெல் வருதுன்னு சொல்லியிருப்பான். அப்பதான் அந்த சக்சஸர் பொண்ணுமே நீங்க சொல்றதுமே சரிதான், இந்த இடத்துல நிறைய பேர் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருப்பா. உடனே நம்ம டாங்க பையிலுமே அண்ணாந்து என்னடான்னு மேல பார்க்க அங்க பார்த்தா அந்த காட்டு மிராண்டி பையிலும் அந்த ஓனாய் கூட்டம் தான் இருந்திருக்கும். உடனே நம்ம பையிலுமே அவனை பார்த்து நீ யாருடான்னு கேட்டுட்டு அப்பனா இதுக்கு முன்னாடி இருந்த அந்த டெலிவரி ஸ்குவாடோட மெம்பர்ஸா நீ தான் சாகடிச்சான்னு கேட்டிருப்பான். அப்பதான் அந்த காட்டு மிராண்டி பையிலுமே அங்க இருந்த அந்த ஓனாய் கூட்டத்தை பார்த்து உங்களுக்கான சாப்பாடு சுட சுட இருக்குது போய் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருப்பான். அதுங்களுமே இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்கும். அதே சமயம் அந்த சக்சஸர் பொண்ணெல்லாம் கையில ரசிங்கன் மாட்டெல்லாம் கொண்டு வந்திருப்பா. இருந்தாலுமே அந்த ஓனாய்ங்க எல்லாமே நிறைய பேத்த போட்டு தள்ள ஆரம்பிச்சிருக்கும். இதெல்லாம் நேர்ல பார்த்துட்டு நம்ம டாங்க பையிலுமே பயங்கர ஸ்பீட்ல போயிட்டு அங்க இருந்த ஒரு நிறைய அட்டாக் பண்ணா அதுக்கு பார்த்தா எதுவுமே ஆயிருக்காது. அப்பதான் இவனுமே யோசிச்சு பாக்குறேன் என்னோட இன்னர் எனர்ஜி மூலியமா என்னால ஒரு பாறையை துண்டா வெட்ட முடியும். அப்படி இருக்கப்ப பீஸ்டுங்களோட தோல் வந்து இரும்பு மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குது, என்னால இதுக்கு மேல ஒரு சில கீரல் மட்டும் தான் போட முடியுதுன்னு நம்ம டாங்க பையிலுமே யோசிச்சு பார்த்திருப்பான். அதே சமயம் அவனுமே அவனோட குய் எனர்ஜி வந்து அவனோட ஸ்வாடுல கேதர் பண்றதுக்கு முன்னாடியே இந்த ஓனாய் வந்து ரொம்பவே ஃபாஸ்டா இருக்குது, அதனால என்னோட ஸ்வாடு குய் எனர்ஜி கூட என்னால யூஸ் பண்ண முடியலன்னு சொல்லியிருப்பான். அந்த டைம்னு பார்த்து ஒரு ஓனாய் வந்து இவனை பின்னாடி இருந்து அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்கும். உடனே அந்த சக்சஸர் பொண்ணும் தேர்ட் லீடர் உங்களுக்கு பின்னாடி பாருங்கன்னு கத்திருப்பா. அங்க பார்த்தா ஒரு ஓனாய் இவனை அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்கும். உடனே அந்த சக்சஸர் பொண்ணுமே அவளோட கையில அந்த ரசிகனை கொண்டு வந்து அந்த ஓனாயை பார்த்து அட்டாக் பண்ண அதே சமயம் அது வந்து அதே இடத்துல ஃப்ரீஸ் ஆயிருது. அப்பதான் அந்த சக்சஸர் பொண்ணுமே அவளோட டெலிவரி ஸ்குவாட பார்த்து நீங்க வந்து தேர்ட் லீடரோட கார்டியன் கோட் மெம்பர் பின்னாடி சேஃபா இருங்கன்னு சொல்லியிருப்பா. அதே சமயம் அவளுமே நம்ம டாங்க பையில பார்த்து இது வந்து நமக்கு ஃபேரான ஃபைட்டே கிடையாது, உடனே நம்ம வந்து இந்த இடத்த விட்டு ரெட்டேட் ஆகணும்னு சொல்லியிருப்பா. நம்ம டாங்க பையிலுமே அதே தான் நினைச்சிருப்பா. இந்த ஓனாய்களை பார்க்கும்போது நார்மலான ஓனாய் மட்டுமே தெரியல, இந்த சண்டை மட்டும் இப்படியே கண்டினியூவா நடந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம எல்லாரோட சோழியுமே முடிஞ்சிருமோன்னு நம்ம டாங்க பையிலுமே அவட்ட சொல்லியிருப்பான். அப்படியே அந்த பக்கம் பார்த்தா அந்த ஓனாய்ங்க எல்லாமே அங்க இருந்த வாரியர்ஸ் எல்லாத்தையும் சும்மா பிரிச்சு மெஞ்சிட்டு இருக்குது. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம டாங்க பையிலுமே அவனோட ஸ்குவாட் மெம்பரை பார்த்து ஸ்பின்னிங் ஃபார்மேஷனை செயல்படுத்துங்கன்னு சொல்லியிருப்பான். இதை கேட்டுட்டு அவனோட ஸ்குவாட் மெம்பர்ஸுமே ரெண்டு டீமா பிரிஞ்சு சர்க்கிள் சேஃப்ல நின்னுகிட்டு பயங்கர ஸ்பீடா சுத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. இதை எல்லாத்தையுமே அந்த ரெண்டு பேரும் மலையோட உச்சில இருந்து பார்த்துட்டு இருப்பானுங்க. அப்பதான் அந்த ஃபர்ஸ்ட் எல்டருமே அந்த ஓனாய் பையில பார்த்து அவங்கள பார்க்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு பேக்டீரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மாட்டேன்னு தெரியல, அப்படி இருக்கப்ப உன்னோட ஓனாய்களால எவ்வளவு நேரம் தான் அவங்கள அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சிருக்க முடியும்னு அவருமே கேட்டிருப்பாரு. இந்த ஆளு சொன்னதெல்லாம் கேட்டு அந்த காட்டு மராட்டி பையிலுமே என்னோட ஓனாய் கூட்டத்தோட ஸ்ட்ரென்த்தை பத்தி இன்னும் அவங்களுக்கு முழுசா தெரியல, அதுக்கு நினைச்சிச்சுன்னா ஈஸியா அந்த ஃபார்மேஷன் உடச்சிட்டு அசால்ட்டா எல்லாத்தையும் போட்டு தள்ள முடியும்னு சொல்லியிருப்பான். அதே சமயம் அந்த பக்கம் நம்ம டாங்க பையில அந்த சக்சஸர் பொண்ணுமே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் காட்டுக்கு நடுவில் காட்டுறாங்க. ஏதோ ஒன்று பயங்கர ஸ்பீட்ல போயிட்டு இருக்குது. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் சும்மா புயல் வேகத்துல வந்துட்டு இருக்கேன். அவனுமே பயங்கர காண்டுல டே கெல்ட்டு பையில வெயிட் பண்ணிட்டே இருறான், நான் வந்துகிட்டே இருக்கேன், வந்து உன்னோட காலை வெட்டாம விட மாட்டேன்னு இவனுமே பயங்கரமா கத்திக்கிட்டு பயங்கர ஸ்பீட்ல வந்துட்டு இருப்பான். இந்த பையபல ஆரம்பத்துல இருந்தே அவனோட காலிலே தான் குறியா இருக்கேன். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் காட்டுறாங்க. அந்த சக்சஸர் பொண்ணு அவளோட ஐஸ் பவரை வச்சு அந்த ஒரு ஓனாய்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவ பண்ற அந்த அட்டாக்ல இருந்து அசால்ட்டா அந்த ஓனாய்களை டாச் பண்ணிருக்கோம். இதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அவளே ஷாக் ஆயிருப்பா. அந்த ஓனாய்களை இவளை உடனே அட்டாக் பண்ண வர அந்த டைம்னு பார்த்து நம்ம டாங்க பையிலுமே அந்த பொண்ணை பார்த்து அங்க இருந்து நகர்ந்து போங்கன்னு சொல்லிட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்வாட் அட்டாக் பண்ண அந்த ஒரு அட்டாக்ல அங்க நின்னுட்டு இருந்த அந்த ரெண்டு ஓனாய்களுமே அதே இடத்துல ரெண்டு துண்டா போயிருதுங்க. இவன் பண்ண அட்டாக்க நேர்ல பார்த்துட்டு அந்த சக்சஸர் பொண்ணுமே உங்களுடைய ஸ்வாட் ஆரா வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாவும் ரொம்பவே அமேசிங்காவும் இருக்குதுன்னு சொல்லியிருப்பான். அந்த டைம் தான் அவளுமே நோட் பண்ணிருப்பான். நம்ம டாங்க பையன் அந்த ஒரு அட்டாக் யூஸ் பண்றதுக்காக அவனுடைய பாதி இன்னர் எனர்ஜி யூஸ் பண்ணிருப்பான். இதனால அவன் பயங்கரமா டயர்டா இருப்பான். இது எல்லாத்தையுமே அவனோட ஸ்குவாட் மெம்பர்ஸுமே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்பதான் நம்ம டாங்க பையிலுமே அவங்கள பார்த்து உடனே ஃபார்மேஷனை கேன்சல் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக பாருங்கன்னு அவனுமே பயங்கரமா கத்திருப்பான். அதோட எப்படியாச்சும் நீங்க வந்து நம்ம கல்ட்டோட பேஸுக்கு திரும்ப போக ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பான். நம்ம பையன் சொன்னதை கேட்டுட்டு அந்த வாரியஸுமே அந்த ஒரு ஃபார்மேஷனை கேன்சல் பண்ணிருப்பாங்க. இங்க நடக்கிற அந்த ஒரு சம்பவத்தை மேல நின்னுகிட்டு அந்த ரெண்டு பேருமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த பெருசுமே அந்த காட்டு முன்னாடி பையில பார்த்து உன்னுடைய ஓனாய்களுக்கு பயங்கரமா இப்ப இன்ஜுரி ஆயிருச்சு, அது மட்டும் இல்லாம அவங்க வந்து அவங்களோட பேஸுக்கு திரும்ப போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை வந்து பெருசா மாற வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருப்பான். இந்த ஆளு சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த காட்டு மிராண்டி பையிலுமே என்னோட பீஸ்டுங்களை விட அந்த கல்ட்ல இருக்க அந்த மெம்பர்ஸ் தான் ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்காங்க. இந்த சதர்ன் ரீஜனோட பீஸ்ட் பிளேஸோட சக்சஸரோட பவர் என்னன்னு அவனுக்கு பார்க்க போறானுங்கன்னு சொல்லிட்டு இந்த காட்டு மிராண்டி பையிலுமே அந்த மலையோட உச்சில இருந்து பயங்கர ஸ்பீடுல வந்து நம்ம டாங்க பையிலுமே அட்டாக் பண்ணிருப்பான். அந்த ஒரு அட்டாக்கு நம்ம டாங்க பையெல்லாம் ஆளு தெரிச்சு போய் விழுந்திருப்பான். அந்த டைம்ல பார்த்து அந்த சக்சஸர் பொண்ணுமே அவளோட ஐஸ் பவரை வச்சு அந்த காட்டு மிராண்டி பையில அட்டாக் பண்ணிருப்பான். ஆனா அந்த பையபுல அசால்ட்டா அந்த ஒரு அட்டாக் பிரேக் பண்ணிட்டு இதெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட வயித்துல ஒரு ஏத்தி இருப்பான். அதோட அந்த பொண்ணு அங்கேயே சுருண்டு விழுந்து
இருந்திருக்கும். இதை எல்லாத்தையுமே அந்த பெருசுமே மேல நின்று பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அப்பதான் அவருமே இங்க இருக்க இந்த டிமானிக்கல்ட்ட சேர்ந்த மெம்பர்ஸ் யாருமே அவனுக்கு ஈக்குவலே கிடையாதுன்னு சொல்லியிருப்பான். அப்பதான் அந்த காட்டு மிராண்டி பையில காட்டுறாங்க. அவனுமே அந்த பொண்ணோட முடிய பிடிச்சி தூக்கி, எல்லாரும் நான் சொல்றது கேளுங்க, உங்களுடைய லீடரை என்னுடைய ஓனாய் வந்து உயிரோட சாப்பிடறத நீங்க பார்க்க ஆசைப்படுறீங்களான்னு கேட்டிருப்பான். இவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த வாரியர் பையிலுமே ஒழுங்கா அவளை விட்டுறான்னு சொல்லி கத்திருப்பான். இவன் சொன்னதை கேட்டுட்டு அந்த காட்டு மிராண்டி பையிலுமே அங்க இருந்த அந்த ஓனாயை பார்த்து, அங்க நிக்கிற அந்த நாய் வந்து ரொம்பவே சத்தம் போடுது, அதனால அதை போட்டு தள்ளிருன்னு சொல்லியிருப்பான். அந்த ஓனாய் பார்த்தா சடனா மின்னல் வேகத்துல வந்து அவனோட தலையை மட்டும் தனியா கவிட்டு போயிருது. அந்த ஒரு கேப்னு பார்த்து நம்ம டாங்க போய் அவனோட ஸ்வாடில் வந்து பயங்கரமா பவரை கேதர் பண்ணி அந்த காட்டு மிராண்டி பையில பார்த்து பயங்கரமா அட்டாக் பண்ணிருப்பான். இருந்தாலுமே அந்த ஒரு அட்டாக்ல இருந்து அவன் அசால்ட்டா டாச் பண்ணிருப்பான். அந்த டைம்னு பார்த்து அந்த காட்டு மிராண்டி பையிலுமே பயங்கர ஸ்பீடுல வந்து நம்ம டாங்க பையிலோட தலையை பிடிச்சி தரையோட தரையா அடிச்சிருப்பான். அப்படி அவன் அடிச்சது மட்டும் இல்லாம நம்ம டாங்க பையிலோட தலையை வந்து தரையோட தேய்ச்சிக்கிட்டே போயிட்டு பக்கத்துல இருந்து அந்த ஒரு பாறையிலே அடிச்சிருப்பான். இதெல்லாம் நேர்ல பார்த்தா நம்ம பசங்களும் பயங்கரமா தேடி லீடர்னு கத்திருப்பானுங்க. அப்பதான் அந்த காட்டு மிராண்டி பையிலுமே நம்ம டாங்க பையிலோட தலை மேல காலை வச்சுக்கிட்டு அங்க இருந்த அந்த ஓனாய்களை பார்த்து, இது வந்து சாப்பாட்டுக்கு நேரம், இங்க வந்து நிறைய சாப்பாடு இருக்குது, அதனால எல்லாருமே பொறுமையா நின்று நிதானமா சாப்பிடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அங்க பார்த்தா அந்த ஓனாய் கூட்டம் மொத்தமே நம்ம பசங்களை சுத்து போட்டுருதுங்க. இது எல்லாத்தையுமே மேல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் எல்லாருமே பார்த்துட்டு இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அங்க பார்த்தா அந்த வாரியர்ஸ் எல்லாத்தையுமே அந்த பீஸ்டிங் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்குங்க. இது எல்லாத்தையுமே நம்ம டாங்க பையிலுமே ஆள் எந்திரிக்க முடியாம எந்திரிச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் அந்த காட்டு மிராண்டி பையிலுமே அவனை பார்த்து, நீ வந்து இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமே இல்ல, நீயுமே அவங்கள மாட்டா கொஞ்ச நேரத்துல சாக்க போற அப்படின்னு நம்ம டாங்க பையில பார்த்து சொல்லியிருப்பான். அப்பதான் நம்ம பையிலுமே யங் மாஸ்டர்னு சொல்ல, அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா அந்த சக்சஸர் பொண்ணுக்கு பின்னாடி ஒரு ஓனாய் அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்கும். அவ திரும்பி பாக்குற அந்த ஒரு கேப்ல அந்த ஓனாயோட தலை 2 துண்டா போயிருக்கும். என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துல நம்ம தலைவன் ஒரு மாசான ஒரு என்ட்ரியை போட்டிருப்பான். இதை பார்த்துட்டு அங்க இருந்து எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோமே அவனோட பிளேடுல வந்து டிமானிக் எனர்ஜியை கேதர் பண்ணி பயங்கர ஸ்பீடுல வந்திருப்பான். அப்படி அவன் வர அந்த ஒரு வழியில இருக்க எல்லா ஓனாய்களையுமே சும்மா கொத்துக்கறி ஆட்டம் சும்மா துண்டு துண்டா வெட்டி போட்டு வந்திருப்பான். அதே சமயம் ஒரு சில ஓனாய்கள் நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்கும். நம்ம பையிலுமே எப்பயும் போல அவனோட ஸ்வாடில் வந்து பவரை கேதர் பண்ணி ஒரே ஸ்டைக்கில் அங்க இருந்த எல்லா ஓனைகளுமே போட்டு தள்ளிடுறான். இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த காட்டு மிராண்டி பையெல்லாம் ஆள் மிரண்டு போயிடுறான். நம்ம பையிலுமே மாசா அவனோட கத்திய கழுத்துல வச்சுக்கிட்டு, நான் வந்து இங்க ஒருத்தனை சாகடிக்கிறதுக்காக தான் வந்தேன், ஆனா இங்க வந்து பார்த்தா நிறைய குப்பைங்க மட்டும் தான் இருக்குதுன்னு சொல்லியிருப்பான். அந்த காட்டு மிராண்டி பையெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்து இன்னுமே பயத்துல தான் இருந்திருப்பான். அப்பதான் நம்ம பையிலுமே லைட்டா திரும்பி அந்த மலையோட உச்சில பார்த்திருப்பான். அங்க பார்த்தா அந்த பெருசுமே நின்றுட்டு இருக்க. அந்த ஆளை பார்த்து அடுத்த செகண்டே நம்ம ஹீரோமே அவனோட பவரை லைட்டா ரிலீஸ் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சிருப்பான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த ஒரு வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் எப்பயும் போல யாராச்சும் வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா மறக்காம உங்க பேரை வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோலயுமே அப்லோட் பண்றேன். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.